கார்த்திக் தீபா சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன். வந்து கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்து எல்லாரையும் அழைச்சிட்டு போயிடுறாங்க. இப்போதைக்கு கொஞ்ச நாளுக்கு வந்து இங்கே தங்கிக்கங்க. உங்களுக்கு எப்போ விருப்பப்பட்டு நீங்கள் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து வரேன்னு மனசு தோணுதோ அந்த சமயத்தில் நீங்கள் இங்கே வந்தால் போகிறோம் அப்படின்னு வந்து கார்த்தி சொன்னோன்னே, சரிங்க மாப்பிள்ள, நீங்கள் வந்து எனக்கு இவ்வளோ தூரம் உதவி செஞ்சதே பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னோன்னே, ஏதாவது ஒன்று வேணும்னா தயங்காமல் கேளுங்க, தீபா கூட இருந்து கொஞ்சம் பார்த்துக்கங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரிங்க சார் அப்படின்னு சொல்லிவிட்டு கார்த்தி வந்து இந்த பக்கமாக வராங்க. அப்போ தான் வந்து அபிராமியமாக சோகமாக வந்து கவலையில் உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து மீனாட்சி வந்து கார்த்திக்கிட்ட அம்மா எங்கே அப்படின்னோடனே, கார்த்திக் நீங்கள் வந்து தீபாவை அழைச்சிட்டு அங்கே போயிட்டீங்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு, ஆனால் இங்கே நடந்தது பெரிய பிரச்சனை நடந்து போச்சு அப்படின்னு சொன்னோன்னே, என்ன பிரச்சனை நடந்துச்சு அண்ணி அப்படின்னு கேட்டோன்னே, ஐஸ்வர்யா வந்து கண்ணா பின்னான்னு பேசிட்டா. என்ன பேசினாங்க, அம்மாவை பேசிட்டாங்களா அப்படின்னா, சேச்சா அம்மாவை பேசலை, தீபாவும் தர்மலிங்கம் ஃபேமிலி யாரை கேட்டு வந்தாங்க, எதுக்கு வந்தாங்க, அவங்க மொத்த சொத்தையும் ஆட்டையை போடுறதுக்காக வந்தாங்க, அப்படி இப்படின்னு கண்ணா பின்னான்னு பேசிட்டாங்க, அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னோடனே, அம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு, பலாருன்னு அரைஞ்சிட்டாங்க ஐஸ்வர்யாவை. என்னது அம்மா அடிச்சிட்டாங்களா, நீ போனால் போதுன்னு விட்டுருக்கலாம்ல அப்படின்னு. போனால் போதுன்னு உடனுட்டு தான் எவ்வளவோ தடுத்து இப்போ சொல்லி பார்த்தாங்க, கேட்கல. அதனால் வேறு வழி இல்லை, அடிக்கிற சூழ்நிலையை அவளே உருவாக்கிட்டா, அதனால் அடி வாங்கினா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அம்மா வந்தோடனே உங்களை வந்து பார்க்கணுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரிங்க நீ நான் போய் அம்மாவை போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து மாடிப்படியில் ஏறி போய் அபிராமி அம்மா வந்து கவலையில் இருக்காங்க. அம்மா ஏம்மா கவலையில் இருக்க, எதுவும் கவலைப்படாதம்மா, தைரியமாக இருமா, உனக்கு தெரியாது கார்த்தி, இந்த குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனையெல்லாம் வருது அப்படின்னு சொன்னோன்னே, யாருனாலமா வருதுன்னு எல்லாம் எனக்கு தெரியும், இருந்தாலும் பரவாயில்ல, இங்கே பாரு கார்த்தி, நான் இப்போ ஐஸ்வர்யா வந்து சொத்து வேற கேட்குறா, எனக்கு என் மனசே கேட்கல, நான் இருக்கிற வரைக்கும் சரி, நான் இல்லைன்னாலும் சரி, ஏம்மா அப்படிலாம் சொல்கிறேன், நான் சொல்கிறத கேளு, எக்காரணம் கொண்டும் இந்த சொத்து மட்டும் பிரிஞ்சிடக்கூடாது, அதே சமயம் குடும்பமும் பிரிஞ்சிடக்கூடாது, சொத்து குடும்பம் ரெண்டும் ஒன்றா இருக்கிற வரைக்கும் தான் வந்து எல்லோரும் அனுசரணையாக இருப்பாங்க, கூட்டு குடும்பமாக இருக்க முடியும், அதனால் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுன்னொன்னே, கார்த்திக்கு கவலைப்படாதன்னு சத்தியம் பண்ணி கொடுக்குறேன், இந்த குடும்பத்தை நல்லபடியாக நான் பார்த்துப்பேன்னு கார்த்தி அதிரடியாக சத்தியம் பண்ணுறாங்க. அதோட இந்த ப்ரோமோ அட்டகாசமாக முடிக்கிறாங்க.